This is Pastor Conrad DeFries. Welcome to our Bible study today. நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரிஸ் பேசுகிறேன். எங்களுடைய வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். The title of our Bible lesson is The Authority of the Believer. இன்னைக்கு என்னுடைய பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் விசுவாசிகளின் அதிகாரம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். I'm talking about the people that are born again and have received Jesus as their Savior. தேவனுடைய பிள்ளைகள் மறுபடி பிறந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்த தேவனுடைய விசுவாசிகளுக்கான அதிகாரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். When God created Adam and Eve and put them in the Garden of Eden, He gave them authority over all the earth. ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு உலகத்தின் மேல் சகல காரியங்களின் மேல் அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். It is God's original plan to give male and female dominion over all the earth. ஆணும் பெண்ணும் ஆகிய அவர்களுக்கு உலகத்தின் சகல காரியங்களின் மேலும் அதிகாரத்தை கொடுத்தார். We find this in the book of Genesis, chapter 1, starting with verse 26. இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இதை நம்மால் பார்க்க முடியும். God created mankind in His own image and in His own likeness. கர்த்தர் மனிதனை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனிதனை அவர் சிருஷ்டித்தார். It was God's original plan that mankind would have dominion under God. மனிதனுக்கு தேவனுக்கு கீழ் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. He gave them dominion over the fish, the cattle, the birds, over all the earth. He gave them dominion. மனிதனுக்கு மீன்களின் மேலும் மிருக ஜீவன்களின் மேலும் உலகத்தின் வாழுகிற சகல காரியங்களின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Adam knew the mind and the thoughts of God. ஆதாமுக்கு தேவனுடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தையும் அறிந்தவனாய் ஆதாம் காணப்பட்டான். He named every animal and every bird. He knew the name of them by the mind of God. அவன் தேவனுடைய மனதை அறிந்தவனாய் ஒவ்வொரு மிருகங்களுடைய இயல்பின்படி அவைகளுடைய நாமங்களை அவன் அழைக்கிறவனாய் காணப்பட்டான். God created Adam's body from the dust of the earth. ஆதாமின் சரீரமானது பூமியின் தூளினால் தேவன் உண்டாக்கினார். But after he created his body, then he breathed into him and he became a living spirit. ஆண்டவர் அவனை சரீரத்தை உண்டாக்கி அவனுக்குள் தேவனுடைய ஆவியை நாசில ஊதின போது அவன் தேவ ஆத்மாவாய் மாறினான். In the Hebrew language, it says he became a speaking spirit. எபிரேய மொழியிலே இதை பார்க்கும் பொழுது பேசுகிற ஆவி என்று குறிப்பிடப்படுகிறது. He made him a free moral agent with the right of choice to make his own decisions. அது மாத்திரமல்ல, அவன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிற சுய அதிகாரம் உடையவனாக அவனை தேவன் படைத்தார். In Genesis chapter 2 verse 17, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், he told him he could eat of every tree of the garden except not to eat of the tree of knowledge of good and evil. அவனை எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று அவன் கற்பனை பெற்றான். When Adam ate of that tree, then he committed sin and he turned his dominion over to Satan. அவனுடைய அதிகாரத்தை அல்லது அவன் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவனுடைய அதிகாரத்தை பிசாசிடத்தில் அவன் விற்று போட்டான்.
Now, because of that, Satan is the god of this world. அவன் விற்றது நிமித்தமாக, அவன் இழந்தது நிமித்தமாக இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக மாறினான். Now everyone that is born in the flesh, except for Jesus, is born with the sin nature. இயேசுவின் மறுபிறப்பு பெறாத ஒவ்வொரு மனிதனும் அவன் மாம்சத்திலே அவன் பிசாசின் அந்தகாரத்தின் வல்லமையின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். In the book of Romans chapter 5 and verse 12, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says that by one man sin entered into the world. ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்திலே கடந்து வந்தது. And that death came because of sin. அப்ப மரணத்தின் மூலம், பாவத்தின் மூலமாய் மரணம் வந்தது என்றும், He's talking about the sin nature that is in every human being in their flesh. அங்கே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனிலும் காணப்படுகிற பாவ சுபாவத்தை குறித்து இங்க பேசுகிறார். In this scripture, when it says the word death, it is talking about spiritual death. இங்கே மரணம் என்று பேசும்போது அது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. And it says in this verse that all have sinned. Everyone has sinned that is born into the world. இங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் என்று வாசிக்கிறோம். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும். Everyone did not commit sin, but we were in the loins of Adam. We were born as Adam, as our earthly father. நாம் எல்லாரும் பாவம் செய்யவில்லை, ஆனால் ஆதாமின் வழியில் வந்த நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் செய்த அந்த குற்றத்தின் விளைவாக அந்த பாவத்தின் தொடர்ச்சி நம் ஒவ்வொரு மேலும் தங்கி தாபரிக்கிறது. Every human being that is born into the world has the sin nature in their flesh, except not Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்கள் மேலும் அந்த பாவத்தின் சாயல், அந்த பாவத்தின் வீழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கி தாவரித்தது. Adam was created righteous, but when he sinned, then he lost that righteousness. ஆதாம் நீதிமானாக சிருஷ்டிக்கப்பட்டான், ஆனால் அவன் பாவம் செய்தபோது அவன் நீதியை அவன் இழந்தான். That is why Jesus came and died on the cross, so he could restore that righteousness back to human beings. அதற்காக தான் இயேசு மனித சாயல் எடுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்து சிலுவையிலே அவர் மரித்தார். இதன் மூலமாக மனிதன் இழந்த அந்த நீதியை அவர் பெறும்படி இவைகளை அவர் செய்தார். Yes, the devil is a big problem, but the sin nature that is in everyone's flesh is the biggest problem. உண்மைதான், பிசாசானவன் பிரச்சனைக்குரியவன் தான். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நமக்குள் இருக்கிற அந்த பாவ சுபாவம் அது மிகப்பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. God sent Jesus Christ into the earth to pay the penalty for sin and to restore dominion to mankind. கர்த்தர் தாமே பாவத்தின் சம்பளத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். It is God's will for those that receive Jesus Christ to have authority and dominion on this earth. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் சகல காரியங்களின் மேல் அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். We cannot have dominion over people, but we can have dominion over the devil and circumstances. நாம் மனிதர்கள் மேல் ஆளுகை அல்ல, ஆனால் பிசாசின் மேலும் பிசாசின் கிரியைகளின் மேலும் ஆளுகை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம்.
In 2 Corinthians chapter 4 and verse 4, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், it says that Satan has become the god of this world. பிசாசு இந்த உலகத்தின் தேவன் என்று வாசிக்கிறோம். Where did he get that authority? How did he become the god of this world? இந்த அதிகாரத்தை பிசாசு எப்படி பெற்றுக்கொண்டான்? யாரிடத்தின் மூலமாக, யார் மூலமாய் பெற்றுக்கொண்டான்? He got that dominion from Adam because Adam sinned. இது ஆதாமிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி ஆதாமிடத்திலிருந்து இவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக அந்த அதிகாரத்தை இவன் பெற்றுக்கொண்டான். God told Adam in Genesis chapter 2 verse 17, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆதாமை பார்த்து தேவன் இப்படி சொன்னார். He told him if he ate of that tree he would surely die. ஆண்டவர் சொல்லும்போது, நீ இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் நீ மெய்யாகவே மரிப்பாய் என்று. The word surely die means in dying spiritually that he would also die physically. இந்த மரணம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வகைகளிலும் மாம்சத்திலும் மரிக்கிற மரணத்தை இது குறிக்கிறது. If Adam had never sinned, then he would still be living on earth in a natural body. ஆதாம் பாவம் செய்யாதவனாய் இருந்தான் என்று சொன்னால், இன்றும் ஆதாம் தன்னுடைய சரீரத்திலே அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பான். But when he sinned, then the sin nature came into his flesh. அவனுடைய பாவம் செய்த போது அந்த பாவத்தின் சாயல் அவன் சரீரத்திலே கடந்து வந்தது. And so now everyone in the human race was in the loins of Adam. They would be born because of Adam and Eve. இப்படி ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக அவருடைய வம்சமும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் நம்முடைய முற்பிதாவின் பாவத்தின் நிமித்தமாக அந்த தொடர்பு இன்றளவும் எல்லா மனிதரின் மேல் காணப்படுகிறது. Every human being today has the sin nature in their flesh, not in their spirit. எல்லா மனுஷனும் அவருடைய சரீரத்திலே பாவ உணர்வை, பாவ குணங்களை உடையவளாய் இருக்கிறார்கள். That is why Jesus Christ had to be born of a virgin. அதனாலதான் இயேசு ஒரு மனுஷனாக அல்லது ஒரு கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறக்க வேண்டியதாயிற்று. The Bible says in Adam all die. வேதம் சொல்லுகிறது ஆதாம் மூலமாய் சகலவரும் மரித்தார்கள். But in Christ all are made alive. ஆனால் இயேசுவின் மூலமாக எல்லாரும் ஜீவனை பெற்று இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். The sin nature is handed down through the man but not through the woman. இந்த பாவ செயல் மனுஷன் மூலமாக இது கடந்து வந்தது. So there was not a human man involved in the birth of Jesus. இது மனுஷன் மூலமாக இந்த பாவ செயல் கடந்து வந்ததுனால தான் இயேசுவின் பிறப்பிலே மனிதன் அல்லது ஆண் இயேசுவின் பிறப்பிலே செயலற்றவனாய் காணப்பட்ட ஆண் அதில் ஈடுபடவில்லை. That is why Jesus was born of a virgin by the Holy Spirit, not from a man. அதனாலதான் இயேசுவின் பிறப்பு கன்னிகையாகிய அந்த மரியாளின் மூலமாய் நடந்தது. அவன் மனிதன் மூலமாய் அல்ல, அவன் தேவ ஆவியினால் அவன் கருவுற்றாள் என்று வாசிக்கிறோம். When we study the medical books from doctors, we find that the blood of the woman does not enter into the blood of the baby in the womb. மருத்துவ காரியங்கள் சொல்லுகிறது, அந்த பெண்ணின் கருவில் இருக்கிற அந்த வித்துக்குள் அந்த பெண்ணின் ரத்தம் கடந்து போவதில்லை என்று சொல்லப்படுகிறார்கள். We will be studying more about this to understand that when Jesus was born, there was no sin in his flesh.
இதை நாம் இன்னும் ஆழ படிக்க போகிறோம். இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது அவருடைய மாம்ச சரீரத்திலே பாவம் குடிக்கொள்ளவில்லை. The Bible calls Jesus the last Adam. வேதம் சொல்லுகிறது இயேசுவை கடைசி ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. Adam was created righteous and Jesus was born righteous. ஆதாம் பரிசுத்தவானாக சிருஷ்டிக்கப்பட்டான், இயேசு பரிசுத்தமானவராக இந்த உலகத்தில் அவதரித்தார். Jesus is the only one that came into this world without sin as the spotless, sinless Lamb of God. இயேசு ஒருவர்தான் பாவம் அறியாதவராக, கரைத்துறை பிழையற்றவராக இந்த உலகத்திலே கடந்து வந்தவர். God, through Jesus Christ, is restoring dominion to those that are born again. இயேசு மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். In the book of Colossians, chapter 1 and verse 13, கொலோசியர் 1:13 இப்படி வாசிக்கிறோம். It says, who hath delivered us from the power of darkness. நம்முடைய அந்தகாரத்தின் இருளில் இருந்து நம்மை அழைத்தவர் என்று வாசிக்கிறோம். And has translated us into the kingdom of his dear son. நாம் அங்கே சொல்லப்படுது தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளியாக மாற்றினவர். He puts it in the past tense. He is not going to, but he has already done this. இது ஏற்கனவே இது நடக்க போவது என்று அங்க வசனம் சொல்லவில்லை, இதை ஏற்கனவே அவர் நடத்தி விட்டார் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. In another translation, it says, you have been delivered from the control and the dominion of Satan. இதை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் இதை பார்ப்போமானா, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலை ஆக்கி என்று வாசிக்கிறோம். The devil does not want you to know this. பிசாசானவன் இதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அவன் விரும்புவதே இல்லை. He wants you to think, even when you're born again, that he is still in control of you. நீங்க மறுபடியும் நீங்கள் பிறந்த பிறகு கூட அவன் உங்களை ஆளுகை செய்கிறவனாகவே அவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Jesus said he is in the world but not of the world. இயேசு சொல்லும்போது அவர் இந்த உலகத்தில் இருந்தார், ஆனால் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல அவர். And that is the same it is with all of us that are born again. இதுதான் மறுபடியும் பிறந்த நம் ஒவ்வொருவருக்குரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிப்போமானால், if any man be in Christ, he is a new creation of God. இங்க வசனப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். This is a creation of God that has never before existed. இது இயேசுவின் சிருஷ்டிப்பு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ஒரு சிருஷ்டிப்பு. This is a new thing for people to be born again. இது மறுபடி பிறக்கிறவர்களுடைய ஒரு புதிய காரியம். For thousands of years, no one ever was born again. ஆயிரம் ஆண்டுகளாக யாரும் மறுபடி பிறக்கவில்லை. But after Jesus died on the cross and rose from the dead, now people can be born again. இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பின பிறகு அதற்கு பிறகு அநேகர் மறுபடி பிறந்தார்கள். You are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆவியான மனிதன், உங்களுக்கு ஒரு சரீரம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு. The real you that will live forever is a spirit being. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதன் அவர் ஆவியாய் இருக்கிறார்.
The Bible tells us that the body without the spirit is dead. வேதம் சொல்லுகிறது ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று. Even the body of Adam was dead until God breathed a spirit into him. ஆண்டவர் ஆதாமின் சரீரத்திற்குள்ளே அந்த சரீரத்திற்குள்ளே தம்முடைய ஆவியை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். But you need to be in a human body to have dominion on the earth. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் எப்படி உண்டாகும் என்று சொன்னால், மாம்ச சரீரத்தின் மூலமாக தான் உலகத்தின் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியும். Neither God nor Satan can do very little on the earth except they do it through a human body. அது கடவுளாயிருக்கட்டும் அல்லது பிசாசாயிருக்கட்டும், ஒரு மாம்ச சரீரத்தின் மூலமாக தான் அவர்களுடைய அதிகாரத்தை இந்த உலகத்திலே அவர்களால் செலுத்த முடியும். God is looking for people today that he can work through them and have dominion on the earth. இன்னைக்கு கர்த்தர் இந்த உலகத்தின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்த இங்கு தேவன் தம்முடைய மனிதர்களை அவர் தேடுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். The devil is looking for people that he can use their body so he can do bad things on the earth. அதே வண்ணமாய் பிசாசும் சில மனிதர்களை, சில சரீரங்களை தேடுகிறது. அவர்களுடைய ஆத்மா சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த பிசாசும் தன் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். People today that are born again and they are new creations, God gives them dominion on the earth. இன்னைக்கு நாம் மறுபடி பிறந்த பொழுது நம்ம என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தின் மேல் அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். He gives us the authority to use the name of Jesus as if Jesus were here himself. இயேசுவின் நாமத்தின் மூலமாய் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சொல்லும் பொழுதே இயேசுவே அங்கு கிரியை செய்கிற வண்ணமாய் அந்த கிரியைகள் நடக்கிறது. We will be doing a lot of teaching in the future on who you are in Christ on the earth. இன்னைக்கு இன்னும் வருகிற நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற தலைப்பிலே இன்னும் அநேக செய்திகளை, அநேக பாடங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். It is very important to learn about the authority that God has given to every believer. இங்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. Jesus is in heaven now, but the body of Christ is on the earth. இயேசு பரலோகத்திலே இருக்கிறார், ஆனா கிறிஸ்துவின் சரீரம் இந்த பூமியிலே இருக்கிறது. He said in the book of Luke chapter 10 and verse 19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, Behold, I give you power over all the power of the enemy. இங்க வசனத்திலே லூக்கா 10:19 சொல்ற சகல துரைதனத்தின் மேல் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். The Greek word for power in that verse means authority. கிரேக்க பதம் அதிகாரம் என்று சொன்னால் அதன் மேல் அதிகாரம் என்று அங்க பொருள் கொள்கிறது. God has given the believer authority over serpents, scorpions, and over all the power of the enemy. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. That is not talking about natural serpents and scorpions. It's talking about demons and evil spirits. இது நம்மளுடைய தேசத்திலே நாம் பார்க்கிற பாம்புகளையும் தேளுகளையும் அல்ல, இது அந்தகாரத்தின் வல்லமைகளையும் பிசாசுகளையும் குறிக்கிறது. Just as God told Moses to stretch the rod out over the sea and divide it. மோசேவை தேவன் அதிகாரப்படுத்தினார். அவன் தன்னுடைய கோலை நீட்டின போது அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது.
Moses did not have the power, but he had the authority. மோசேவுக்கு வல்லமை இல்லை, ஆனா அதிகாரம் இருந்தது. And so it is today with us. God has given us authority over the enemy. அதே வண்ணமாக தான் இன்று கர்த்தர் பிசாசின் சகல காரியத்தின் மேலும் இந்த உலகத்தின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். When Moses took authority over the sea, then God sent the power and divided the waters. மோசே அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் கட்டளையிட்ட போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து போட்டார். And so it is today, when the believer exercises authority, then the Holy Spirit will bring the power. இன்னைக்கு பிசாசு நாம் அதிகாரத்தை நம்ம கட்டளையிடும் பொழுது தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல விலக ஆரம்பிக்கிறது. It is very important for believers to learn more about the authority that God has given them. தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. The devil just has one main tool, and that is the tool of deception. பிசாசு அவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், அவன் நம்மை சோர்வடைய செய்கிற, கவலைப்பட செய்கிற காரியத்தை அவன் பயன்படுத்துகிறான். The Bible tells us in 1 John chapter 2 and verse 10. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமானால், that if we walk in love, that we walk in light and will not stumble. அங்க வசனம் சொல்லுது, அன்பில் நடக்கிறவன் அவன் ஒளியில் நடக்கிறான், அவன் இடறுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. We will be doing a lot of teaching on the God kind of love. தேவ விதமான அன்பை குறித்து இன்னும் பல பாடங்களை நான் உங்களுக்கு போதிக்க நான் விரும்புகிறேன். The devil wants you to get into strife and bitterness and anger, because then he can deceive people. பிசாசானவன் கசப்பு, வைராக்கியம், சண்டைகள் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யும் போது கொண்டு வரும்போது அதன் மூலமாக ஜனங்களை தேவ அன்பிலிருந்து அல்லது தேவ விதமான காரியங்களிலிருந்து அவனை இடறி போக செய்கிறான். But when you are born again, the God kind of love is shed abroad in your heart by the Holy Ghost. ஆனால் நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது தேவ விதமான அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்கள் உள்ளத்திலே கடந்து வருகிறது. But you are still a free moral agent. You have the right of choice to choose good or bad. ஆனால் நான் இதை சொல்லுகிற அதே சமயத்திலே கர்த்தர் உங்களை உங்களோட தனிப்பட்ட வெறுப்பு உணர்வுகளை அல்லது விருப்பங்களை செயல்படுத்துகிற திறமைகளை, கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God says, I set before you life and death, blessing and curse. ஆண்டவர் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். And he says, I want you to choose blessing, not cursing. நீங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சாபத்தை அல்ல. Even though you are born again, you can still do bad things if you make that choice. நீங்க மறுபடி பிறந்து கூட உங்களுக்கு இருக்கிற சுயாதீனத்தின்படி நீங்கள் தவறுகளையும் பாவங்களையும் நீங்கள் செய்ய முடியும். In the book of Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, do not give place or do not give a foothold to the devil. இங்க வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. When you are born again, you can resist the devil and he will flee from you. நீங்க மறுபடி பிறந்தவர்களாய் இருக்கும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். If he can deceive you, then he will make you think he has power over you. அவன் உங்களை வஞ்சிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், உங்களை பார்க்கிலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற முறையில்
உங்களை அவன் வஞ்சிக்க அவன் எத்தனிப்பான். But we read the scripture in Colossians chapter 1 and verse 13. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசித்த வசனத்தின்படி that you have been delivered out of the control and out of the dominion of Satan. அங்க வசனம்படி சொல்லுகிறது, நீங்கள் பிசாசினுடைய சகல அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். When you are born again, sin cannot dominate you unless you make the choice and allow it. நீங்க விரும்பாத பட்சத்திலே பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. There are many things that we will be teaching about these things. இன்னும் இதை குறித்து அநேக பாடங்கள் உண்டு, அதை நான் உங்களுக்கு வரும் நாட்களிலே போதிப்பேன். Just as we walk in our natural bodies, one step at a time, step by step. நம்முடைய மாம்ச சரீரத்திலே படிப்படியாய் நம் தேவனுடைய காரியத்தில் கற்று தேறுகிறவளாய் காணப்பட வேண்டும். And so it is with God. We walk with God one step and another step and another step. அதே போலதான் தேவனுடைய காரியத்திலும் படிப்படியாய் நாம் தேர்ச்சி பெறுகிறவளாய் மாற வேண்டும். I want you to pray this prayer with me today out loud to accept Jesus as Savior. இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க சொல்லும்படியா நான் விரும்புகிறேன். I believe Jesus Christ is the Son of God. இயேசுவே நீ தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he shed his blood for me and died on the cross for my sin. இயேசுவானவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive today in heaven. அவர் உயிரோடு கூட எழும்பினார், அவர் பரலோகத்திலே தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். Right now I receive Jesus Christ as my Lord and Savior. இந்த நிமிடத்திலே இயேசுவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I believe in my heart I am born again. நான் மறுபடியும்